எங்கேயோ ஒரு இடத்துல we all have to understand that கான்ஷியஸாக நாம் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றது புரிய வரணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ அனுபவம் அதாவது ஸ்பிரிச்சுவல் அனுபவம் மூலமாகவோ மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லேயோ சர்வீஸ் ஓரியன்டாவோ எந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் நமக்கு புரியணும் தட் we are all one. நம்ம அந்த ஒன் பிக் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸில் நாம் எல்லாருமே ஒரு ஸ்பெக் அப்படின்றத புரிய வரணும். அதுதான் ஐ ஃபீல் இஸ் அன் அல்டிமேட் ரீசன் ஃபார் அஸ் டு என்கேஜ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க. அதில் அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் டு டெம்பிள், கோயில்களுக்கு செய்யுங்க, அது செய்யுங்க, அது ரொம்ப சப்ஜெக்டிவாக ஆகிடுது. ஒரு ஆத்மா இறக்குறாங்க, அவங்க நினைக்கிறாங்க ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சந்ததியினர்கிட்ட அவங்க ஆசைப்படலாம், நான் நினைத்ததை நீ கட்டி கொடு, எனக்கு கோவில் கட்டி கொடு, சுவாமிக்கு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு ரிலீஜியஸாக யோசிக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறதோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் டொனேஷன் பண்ணுறதோ, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதோ, இந்த மாதிரி எல்லாம் விமன் எம்பவர்மெண்ட் பண்ண வைக்கிறதோ, இதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றது செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு மனிதர்களாக இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கு செய்யும்போது, நாய்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் செய்யும்போது கூட அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு நம்ம நினச்சி செய்கிறோம். இது மாதிரி சமமாக எல்லாவற்றையும் சமமாக பார்க்க ஆரம்பித்து, மனரீதியாக பார்க்க செயல்களில் செய்ய ஆரம்பித்து, மனரீதியாக பார்க்க ஆரம்பித்து, ஆன்ம ரீதியாகவும் நம்ம எல்லாம் ஒன்றுன்னு ஒரு கான்செப்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஆன்மீகம்ன்ற ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகுது. வேர் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஓகே, நம்ம எல்லாரும் ஒன்று தான். என்னையும் அவங்களையும் என்ன டிஃபர் பண்ண வைக்குதுன்னா, நான் செய்கிற ஆக்ஷன்ஸ் அண்ட் அவங்க செய்கிற ஆக்ஷன்ஸ் தான் நம்ம ரெண்டு பேரையும் டிஃபர் பண்ண வைக்குது. இட் இஸ் நாட் மீ which is who is different from other person. It's my action which is different. It is my thought pattern which is different. அவ்வளவுதான். என்னுடைய மன சிந்தனைகளும் என்னுடைய செயல்பாடுகளும் தான் என்னை ஒரு தனித்து காட்டுகிறது, ஒரு இண்டிபெண்ட்டாக காட்டுது. மற்றபடி நம்ம எல்லாரும் ஒன்று தான். அந்த தனித்து காட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஈகோன்ற ஒரு விஷயம். அந்த ஈகோ ஐடென்டிஃபைஸ் மை செல்ஃப் வித் மை ஆக்ஷன்ஸ் அண்ட் மை தாட் பேட்டர்ன். ஸோ ஈகோன்ற விஷயத்தை அகற்றிட்டோடனா நாம் எல்லாரும் ஒன்று தான். அதை புரிய வைக்கிறதுக்கு, அந்த ஈகோவை உடைச்சு தள்ளுறதுக்கு வேற வேற ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது என்னுடைய ஒரு அசம்ஷன். அதை தான் ஐயாவும் வேற விதமாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவு தூரம் பிறருக்கு நீங்கள் அன்பு காண்பிக்கிறீங்களோ உங்கள் அன்பு அதிகமாக வளரும். அன்பு அதிகமாக வளர்ந்து நீங்கள் பிறருக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆன்மீக பயணம் உயரும். அது மட்டும் இல்லாமல் மறைந்தவர்களுக்காக செய்யும்போது அவங்களும் அதாவது எனக்காக இது செய்யப்படுதுன்றதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் அவங்க மனசும் அமைதி பெறுது. ஸோ இது அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா நம்ம தேங்க்யூ சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஐ லவ் சம்படின்றதை எப்படி காட்டுறது? அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்கள நாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு ஏதாவது சம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அதை செய்யும்போது அது ஒருத்தர் உறவை அதிகப்படுத்துது, நட்பை அதிகப்படுத்துது. அந்த அம்ப்ரெல்லாக்குள்ளே நாம் எல்லாரும் வந்தே தீரணும். அப்போ தான் அது ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இலக்காக ஆகும்.